மீசான் டிவினர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேசில் நாட்டில் பயணிகளை சுமந்து சென்ற ஒரு விமானம் திடீரென விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து தான் நாங்கள் பேச போகிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும். சரி, பிரேசிலில் இந்த சம்பவம் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடந்திருக்குது. ART 72 என்று சொல்லப்படுகின்ற விமானம் காஸ்காபில் நகரிலிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட சாவ் பாலோ என்று சொல்லப்படுகின்ற விமான நிலையத்திற்கு 80 கிலோமீட்டர் இருக்கின்ற அந்த தருணத்திலே தான் இந்த விபத்து திடீரென்ற தீ பிடித்து கொண்டு குடியிருப்பு பகுதியில் அந்த விமானம் விழுந்ததுல இந்த விபத்து நடந்ததாக சொல்லப்படுது. இந்த விபத்துக்கான காரணங்கள் இன்னும் தெரியவில்லை. சுமார் கிட்டத்தட்ட 58 பயணிகளும் 4 விமான ஊழியர்களும் அங்கிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு, இந்த சம்பவம் பெல்கனில இருந்த ஒரு வயதான ஒரு பெண்மணி திடீரென நெருப்பு பிடிச்சு கொண்டு அது கீழ் நோக்கி குடியிருப்பு பகுதியில் விழுகிறத படம் எடுத்திருந்தாங்க, வீடியோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்போது சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியுமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அதில் பயணித்த பயணிகள் அனைவரும் இறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குடியிருப்பு பகுதியில் ஒரே ஒரு வீடு சேதமாக்கப்பட்டிருக்கிறது. யாரும் உயிர் சேதங்கள் என்று எதுவும் இல்லை என்று அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் கூறுகிறது. இந்த நகரத்தில் இருக்கின்ற தீயணைப்பு படையினர்கள் சென்று அந்த விபத்து நடந்த இடத்திற்கு சென்று உடனடியாக தீ அணைப்பிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விபத்துக்கான காரணங்கள் இதுவரைக்கும் தெரியவில்லை. இது சம்பந்தமான ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் சொல்கிறது. என்னதான் இருந்தாலும் பல கனவுகளோடு அந்த விமானத்திலே பயணம் செய்திருப்பார்கள் இல்லையா? ஆசைகளோடும் கனவுகளோடும் இப்படியான ஒரு விஷயத்தில் நடக்கும் என்பது அவர்களுக்கும் தெரியாது. இந்த விமான நிலையத்தினுடைய இந்த விமானத்தில் பயணித்த ஊழியர்களுக்கும் தெரியாது. எனவே அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு எதுவோ அதுதான் உலகத்தில் நடந்து இருக்கிறது. எனவே கனவுகளோடு சென்றவர்கள் இறுதியாக வெறுமனே சடலங்களாக கூட மீட்கப்பட முடியாத ஒரு சூழல் இருப்பதாகத்தான் தெரிகிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இது சார்ந்த செய்திகள் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்று, என்ன வகையில் இந்த விபத்து இடம்பெற்றது, இது குறித்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறிய மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரும் சிந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.